ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை உம்மிடத்திலிருந்து நாங்கள் கிருபையாய் பெற்றிருக்கிறோம். உம்மை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த குறுகலான பாதையிலே, சஞ்சலங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உம்மை நோக்கின பிரயாணத்தில் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்கு அவ்வளவு முக்கியமான ஒன்று ஆண்டவரே. எங்களோடு நீர் இடைபடும். காரணம், நீர் எங்களோடு பேசுகிற ஒரு தெய்வம். யோபு தன் உபத்திரவத்திற்கு காரணம் தெரியாமல் துடித்து கொண்டு புழுவை போல் இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் அவனோடு கூட பேசினீர். ஹல்லேலூயா. அதற்கு பின்புதான் அவன் தன் உபத்திரவத்திலே ஒரு தெளிவை அடைகிறான் ஆண்டவரே. எத்தனையோ உலகத்தார்கள், நண்பர்கள் பேசினார்கள் ஆண்டவரே. 3 பேர் பேசினார்கள், தெளிவை அடையவில்லை. ஆமாண்டவரே, யோபுவினுடைய வாழ்க்கையில் அவனுடைய மகா கொடூரமான உபத்திரவத்தின் குகை என்னவென்றால், அந்த உபத்திரவத்தில் தேவன் என்னோடு பேசவில்லையே என்பதுதான். இன்றைக்கு எங்களுடைய நிலைமை அதுதான் ஆண்டவரே. நாங்கள் கண்ணீரின் பாதையில் போகும் பொழுது உம்முடைய தேனான வார்த்தை அந்த உபத்திரவத்தின் குகையில் எங்களுக்கு கிடைக்குமானால் அது அவ்வளவு பெரிய பலன் ஆண்டவரே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் அவர் கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய வேர்வை இரத்தமாக சிந்தும் பொழுது ஒரு தூதன் அவரை வந்து தேற்றினான் என்று பார்க்கிறோம். ஆமாண்டவரே, இந்த பொல்லாத உலகத்தில் உபத்திரவத்தில் போய்கொண்டிருக்கிற அந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இப்பொழுது பேசும்படியாக நாங்கள் நிற்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் மகா பெரியவராய் நம்மத்திலே வந்திருப்பது அது நமக்கு ஒரு பெரிய கிருபை. ஆமேன், ஒரு மாபெரும் கிருபை. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, நம்ம ஒரு லாங் சீரீஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம், த பிளஸட் ப்ரேயர் ஸ்டெப்ஸ். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் 14 செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆமேன். யூ ஆர் சச் அ பிளஸட் பீப்புள். அதை இன்னும் யாராயிலும் முழுமையாக கேட்கவில்லை என்றால் அது பின்பு யூடியூப்பில் வரும் பொழுது அவைகளை நீங்கள் கேட்கும்படியாக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வாதமான ஜெபப்படிகள். யூஸ்வலாக அந்த படிகள்ன உடனே ஸ்டெப் 1, 2, 3 அப்படி தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படி நான் சொல்லலை. நீங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருக்கு முன்பதாக உங்களுடைய அங்கலாய்ப்பையும் கண்ணீரையும் கொண்டு போகும் பொழுது எடுத்த உடனே ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வைக்காம நம்ம எவைகளிலெல்லாம் முக்கியப்படுத்துவது ஒரு நல் ஆலோசனையாய் உங்களுக்கு சொல்லப்பட்டு வந்தது. ஆவியானவர் உங்களை எப்படி வழி நடத்துகிறாரோ நீங்கள் அப்படி ஜெபிக்கலாம். அதில் ஒரு குறையில்லை பிரியமானவர்களே. ஆனால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஆனால் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கருகலான சூழ்நிலை, எனக்கு ஒரு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு வேலை இல்லை, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது, எனக்கு டாக்டர் ஒரு டெர்மினல் இல்னஸ், இதில் செத்து விடுவாய் என்று ஒரு வியாதியை குறித்து எனக்கு சொல்லுகிறார்கள், எனக்கு என் குழந்தையை குறித்து மிக பயமாக இருக்கிறது, தூர தேசத்தில் இருக்கிறது. அப்படி பல விதமான நெருக்கங்களில் இருக்கும் பொழுது நாம் தேவனோடு எப்படி நெருங்கி வர வேண்டும் என்பதை குறித்து பல கண்ணோட்டங்களிலே பார்த்து கிட்டத்தட்ட 4 காரியங்களை நாம் எப்படி நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும், எப்படி நாம் மன்னிப்பிற்காக தெய்வ சமூகத்தில் நிற்க வேண்டும், நம்முடைய எப்படி கண்ணீரோடு ஒரு இரக்கத்திற்காக கெஞ்ச வேண்டும், எப்படி அவரை துதிக்க வேண்டும், எல்லாம் நாம் நிறைய பார்த்து விட்டு எப்படி அவருடைய இரத்தத்தை அந்த சூழ்நிலையில் நாம் தெளிக்க வேண்டும் என்ற இரத்தத்தை குறித்ததான் ஆழமாய் சில காரியங்களை எல்லாம் பார்த்துவிட்டு இப்பொழுதுதான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த நம்ம எப்படி ஜெப விண்ணப்பத்தை ஆமேன் 6வதாக தெய்வ சமூகத்திலே நாம் வைக்கலாம் என்று நாம் அதிலேயே நிறைய காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம். கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 காரியங்களை நாம் பார்த்து விட்டோம். நாம் இன்றைக்கும் அதை தொடர்ச்சியாக நாம் பார்த்தால் நல்லது என்று யோசிக்கிறேன். எப்படி இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், நான் ஏசப்பாவினுடைய பாதத்திலே ஒரு விண்ணப்பத்தை யாவே ஆகிய தெய்வத்தினிடத்திலே, பிதா குமாரன் பரிசுத்தாவியான ஒரே தெய்வத்தினிடத்திலே என் விண்ணப்பத்தை எப்படி வைப்பது. ஹல்லேலூயா.
அதைத்தான் நம்ம ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆமேன், ஆமேன். எப்படி அந்த விண்ணப்பம் தேவனை மகிமைப்படுத்தினதாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆமேன். இப்படி அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசிச்சு தான் அவர்கிட்ட கேட்கணும்னு பார்த்தோம். சந்தேகப்படாமல் கேட்கணும்னு பார்த்தோம். ஆமேன். தொடர்ந்து கேட்கணும்னு பார்த்தோம். தேவ சித்தத்தின்படி கேட்கணும்னு பார்த்தோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஆமே, ஹல்லேலூயா, ஆமே. அதுதான் நம்ம ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம அநேகரை மன்னிச்சிட்டோமா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும்னு பார்த்தோம். இன்றைக்கு சில காரியங்களை நம் சற்று ஆழமாக நாம் சிந்திப்போம். பிரியமானவர்களே, என்றைக்குமே நான் ஒரு சிலர்கிட்ட சொல்லுவதுண்டு. நான் ஒரு நாட்டில் இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு பிரச்சனை. அப்போ நான் அதில் இள வயதுக்காரர்கள். ஆகவே நான் சொன்னேன், நீங்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் அங்கலாய்க்கிறீர் என்றால் நான் ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன், ஆனால் நீங்கள் ஏன் உபவாசித்து ஜெபிக்கக்கூடாது என்று நான் சொன்னேன். அப்போ ஐயோ அண்ணே, வேறு எதுனாலும் சொல்லுங்கள், எங்களால் சாப்பிடாம மட்டும் இருக்க முடியும். யங் பீப்புள், என்னால் சாப்பிடாம மட்டும் இருக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, ஏதோ நம்மை உடலை வருத்தினால்தான் தேவன் கேட்பார் என்பதல்ல. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நான் கேட்கிறது எனக்கு அவ்வளவு முக்கியம் என்று நம்மை ஆவியிலே தாழ்மைப்படுத்தும்படியாக. நீங்கள் பைபிள் த்ரோட்டை படித்து பார்த்தீங்கன்னாலும் உபவாசத்தை குறித்து, நம்ம உபவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்பதை தான் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி வைக்கிறதுனுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், நம்மை தேவ சமூகத்தில், லார்ட், ஐ எம் டெட்லி சீரியஸ் அபவுட் திஸ், நான் இது எனக்கு ரொம்ப முக்கியமான காரியம், ஆகவே நான் சாப்பிடாமல் இருந்து, ஹல்லேலூயா, நான் உபவாசத்தோடு சமூகத்தில். சில நேரங்களில் பார்த்தா ஒரு செகண்ட் ப்ரேயருக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. சில நேரங்களில் பார்த்தா சில காலங்கள் நம்ம ஜெபிக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப காலங்கள் ஜெபித்தும் ஒன்றுமே கேட்கப்படலை அப்படின்னு வரும்போது பார்த்தா நம்ம அதோடு விட்டுறக்கூடாது. சரி, 3 வருஷம் ஜெபம் பண்ணியாச்சு, 4 வருஷம் ஜெபம் பண்ணியாச்சு, 5 வருஷம் ஜெபம் பண்ணியாச்சு, 10 வருஷம் ஜெபம் பண்ணியாச்சு, அப்படி இல்லை. அதற்கு பின்பதாக நாம் உபவாசித்தவரிடத்தில் கேட்கிற தவறொன்றும் இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் உபவாசித்தாதான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உங்கள் ஜெபத்திற்கு உபவாசிப்பது அவசியமானால் அது மிகவும் ஞானமான முடிவு என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நம்ம என்ன செய்யணும்னா, ஏன்னா பைபிளில் அந்த உபவாசத்தை குறித்து சொல்லும்போது எப்படி ஆண்டவர் when you pray தான் இருக்குது. அதாவது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் இருக்கும். நீங்கள் ஒருவேளை ஜெபித்தால் அப்படி இருக்காது பைபிளில். அதே டோன் தான் உபவாசத்துக்கும் அவர் பயன்படுத்துகிறார். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது தான் பைபிள் சொல்லுதே தவிர இஃப் யூ ஃபாஸ்ட்னு இல்லை. ஒருவேளை நீங்கள் உபவாசித்தால் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா சீஷர்கள் அங்கே உபவாசிக்காமல் குமாரன் இருக்கும் பொழுது அங்கே சொல்லப்படும் பொழுது கூட, எப்போ உம்முடைய சீடர்கள் உபவாசிக்கவில்லை என்று கேட்கும் மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படுவார், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், தேவனோடு நெருங்கின உறவு கொள்ளுகிறதற்கு உபவாச ஜெபம் மிக மிக அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. இது நம்ம பெட்டிஷனை வைக்கிற மெத்தடில் இது ஒரு யுனிக்கானது. நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முதலாவது பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில், ஆமேன், 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 எஸ்ராவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி, ஹல்லேலூயா, அது ப்ளூரலில் கூட இருக்குது. ஒரு ஆள் உபவாசம் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பை உபவாசம் பண்ணால் அது மிகுந்த பலன் உள்ளது. ஆகவே தான் நம்முடைய அற்புத தொடர் ஊழியத்திலும் கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 11 மணிக்கு சரியாக நாங்கள் உபவாச ஜெபத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இவங்க இந்த விண்ணப்பத்திற்கு என்ன இதை யூஸ் பண்ணுறாங்க?
ஃபாஸ்டிங்கை யூஸ் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? இந்த உபவாசம் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு பதில் பெறுகிறதற்கு மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். அதில் நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஏன் ஃபிசிக்கலாக கூட நல்லா உபவாசிக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதுங்கிறாங்க. உண்மை. அதனாலும் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியவில்லை. ஆனால் நம்ம அதற்குள்ளே போகிறதில்லை. ஆனால் பிரியமானவர்களே, இந்த உபவாசம் அநேக நன்மைகளை தரும். அதில் மேஜரான இன்னொரு நன்மை இருக்குது. அதாவது தேவன் உங்களுக்கு ஆவிக்குரிய அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மத்தேயு 10:8 வாசிக்கிறோம். வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள், அவன் பிசாசுகளை துரத்துங்கள். கட்டளை கொடுத்திருக்கிறார் நமக்கு. யாரெல்லாம் ஊழியத்துக்கு அனுப்புகிறாரோ வெறும் கையாக இயேசு ஒரு காலமும் அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் அதில் 3 காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் சொல்வதற்கு எனக்கு இந்த ஃபோரமில் நான் இன்னொரு அதற்கென்று பிரத்யட்சமான ஒரு செய்தியை நான் அதை சொல்லும் பொழுது நான் அதை உங்களுக்கு விளக்கி காட்டுகிறேன். ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிற ஒரு காரியம் அதில் இருக்கக்கூடுமானாலும் அதை போன்று அதற்கு ஈக்குவலான இன்னொரு நன்மை என்றால் உங்கள் பேட்டரி அப்போ தான் சார்ஜ் ஆகும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங். ஹல்லேலூயா. பேட்டரி மாதிரி தான் நீங்கள். உங்களுக்கு சார்ஜ் அவசியம். அப்போனா தான் பிசாசுக்கு விரோதமாய் பிறரை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு டிஸ்சார்ஜ் நம்ம பண்ண முடியும். கர்த்தர் சும்மா உங்களை உபவாசிக்க சொல்லலை. ஏன்னா நீங்கள் உங்களை வருத்தி, ஏன்னா என்னைக்கெல்லாம் மாம்சத்தை வருத்தி ஒடுக்குகிறோமோ ஆவியின் தன்மை நம்முடைய மனுஷனுக்குள்ளே எந்திரிக்கும். இது கர்த்தருக்கு தெரியும். நம்ம விழுந்து போன மனிதர்கள். ஆகவே இது கர்த்தருக்கு தெரியும். ஆகவே தான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆமேன், அந்த மெத்தடிஸ்ட் சபைகள் எல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியரை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் அவர் வாரம் 2 முறையாயிலும் 4 மணி வரைக்கும் உபவாசிக்கிறவராக இருந்தால் தான் ஒரு சாதாரண ஊழியர் லெவலுக்கே அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை, ஏன் இவைகளெல்லாம் வலியுறுத்தப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு யுத்த களத்தில் இறங்கி விடுகிறீர்கள். நான் யுத்தத்தில் இறங்கிட்டு நான் சண்டை போட மாட்டேன் நீங்கள் சொல்லவே முடியாது. ஸோ யூ நீட் திஸ். ஆகவே தான் சில நேரங்களில் அந்த உபவாசத்திற்கு உங்களை பழக்கி வைக்கும்படியாக தேவன் சில ஜெபங்களை கேளாமல் சற்று தாமதமாக்கி என் மகன் உபவாச ஜெபத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளட்டும், அது அவனுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் அவன் யுத்தத்தில் மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். ஆகவே தான் இங்கே வாசிக்கிற எஸ்ராவில் ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி ஹல்லேலூயா எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், இல்லாவிட்டால் கேட்டோம். ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அல்லேலூயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் உபவாசிப்பதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். இன்னும் பாருங்க, இன்னொரு நமக்கு மத்தேயுவின் புஸ்தகத்தில் மிக அழகாக சில காரியங்களே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆமேன் 16-17 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16-17. நீங்கள் உபவாசிக்கும் போது, நான் சொன்ன பார்த்தீங்களா ஏற்கனவே, ஒருவேளை நீங்கள் உபவாசிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால், அப்படிலாம் இல்லை, நீங்கள் உபவாசிக்க அப்படின்னா அவரை பின்பற்றுகிற ஜனம் கண்டிப்பாக உபவாசிப்பது நல்லது. அன்லெஸ் அன்டில் மெடிக்கல் டேர்ம்ஸில் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுகிற வரைக்கும் நாம் பண்ணுவது அது நல்லது. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, வேத வசனம் அப்படி சொல்கிறதுனால நான் அவ்வளவு அழுத்தி அதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. உங்கள் பிள்ளைகளின் நலனுக்காக, உங்களுடைய நலனுக்காக. ஏன்னா நீங்கள் தேவனுடைய வல்லமை சார்ஜ் ஏற்றணும். ஹல்லேலூயா. நீங்கள் சார்ஜ் ஏற்றினா தான். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆதி காலத்து திருச்சபையிலெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துச்சு, ஏன் இப்போ நடக்கிறதில்ல? காரணம், இன்றைக்கி மக்கள் ஜெபத்திலே உட்கார்றதில்ல. முதல்ல தனிப்பட்ட ஜெபமே கிடையாது. அதுலேயும் உபவாசத்தை கேட்கவே வேண்டாம். எந்த சர்ச்சில் போய் பாருங்கள், உபவாச ஜெபம்னா 5 பேர் இருப்பான், இல்லைன்னா 15 பேர் இருந்தால் பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி. ஹல்லேலூயா.
அப்போ இந்த சார்ஜிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் போதாயிலும், உங்களுக்கு ஒரு கடினமான தேவை இருக்கும் பொழுதாயிலும் உபவாசிப்பது உங்களுக்கு நல்லது. நீங்கள் உபவாசிக்கும் போது 16 மத்தேயு 6:16, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதேயுங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டெண்டன்சி உண்டு. இன்னைக்கு திடீர்னு ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும், பிரதர் இன்னைக்கு சாயங்காலம் ஒருத்தர் ஃபோன் போடுவார், பிரதர் இன்னைக்கு காலையில் பிறந்து பயங்கர டயர்டு. அவர் ஒன்றுமே உங்களை கேட்டிருக்கே மாட்டார். ஆனால் இவராக சொல்ல ஆரம்பிப்பார், பயங்கர டயர்ட்னா காலையில் நான் ஒரு 3 hours கண்ணீரோடு ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற மாதிரி இவராகவே தனியாக அப்படி பூஸ்ட் பண்ணி காட்டுவார். இந்த மாதிரி தன்னைத்தானே ஆவிக்குரிய காரியங்களிலே பெருமையாக, நான் பயங்கர பிரசங்கியாரு, நான் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணினேன், மிகவும் கஷ்டப்பட்டேன், இதெல்லாம் ஜனங்கள் கேட்குற வரைக்கும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்க, நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், மாயக்காரரை போல முகவாடலாயிராதீங்கள். என்னென்னா முகவாடலாக காட்டி நான் உபவாசத்தில் இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு காட்டாம. ஆமென். அதாவது என்ன சொல்றாருன்னா, உன் ஆன்மீகம் எனக்கும் உனக்கும் இடையில இருக்கட்டும் பிரியமான மகளே மகனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்க ஒரு ஜெப விண்ணப்பத்திற்காக உபவாசிக்கும் போது உபவாசிக்க வேண்டியது நல்லது. ஆனா அதை தம்பட்டம் அடிக்க வேண்டாம் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்களை பலனை அடைந்து தீர்த்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது, அல்லேலூயா, உலகம் அப்படி இருக்கலாம், நிறைய பேர் அப்படி தப்பா உபவாசிப்பாங்க. என் செல்லமே, என் மகளே, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ அப்படி இருக்காத. நீ எப்படி இருக்கணுமா, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல், ஒரு அந்தரங்கத்தை குறித்தே வேதாகமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, நானும் என் தேவனும் நிறைய நேரங்களிலே பெருமை நமக்குள்ளே வரும்பொழுது, புகழை நாம் விரும்பும் போதுதான், என் ஆன்மீகத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா, நானெல்லாம் பயங்கரமாய், சில நேரங்களில் பிறருக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாய் சில சாட்சிகளாய் இது சொல்ல வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதையே ஆவியின் பெருமையிலே வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. உன் உபவாசம் யாருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், அந்தரங்கத்தில் சில ஆன்மீக காரியங்களை டமால் தம்பட்டம் அடித்தாலே அது முதல்ல உருப்படாதுங்க. ஹல்லேலூயா, இது ஏசப்பா நமக்கு கொடுக்குற நல் ஆலோசனை. ஹல்லேலூயா, ஆமென். நிறைய விஷயங்களை நம்ம இப்படி பார்த்து கொண்டே போகலாம் பிரியமானவர்களே. ஆமென். நம்ம லூக்காவின் புஸ்தகத்தில் கூட நம்ம பார்த்தோம்னா 2ஆம் அதிகாரம் 37 என்று நான் யோசிக்கிறேன். ஆமாம், ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா, அவளை குறித்து அவ்வளவு ஆச்சரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, அவ்வளவு ஆச்சரியமாக அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மகா உன்னதமான ஒரு ஸ்திரீயை குறித்து அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். அவளுடைய ஆலயத்திலே இருந்து அதனுடைய பலன் என்ன? யாருக்குமே பிறந்த குழந்தை தான் உலகத்தின் இரட்சகராகிய மேசியன் நிறைய பேருக்கு தெரியல. ஆமென். அவங்க குடும்பத்துக்கு ஒருவேளை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம், மரியாளுக்கு, யோசேப்புக்கு, என்ன சிமியோனுக்கு. அவன் இந்த அம்மாவுக்கும் அப்படி உபவாசித்து கொண்டிருந்தபடினால தேவன் நேசித்து அந்த அம்மா கையில் இயேசுவை சுமந்துச்சு. எவ்வளோ பெரிய பாக்கியம், யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை உபவாச ஜெபத்தோடு வைக்கும் பொழுது அது மிகவும் விலையேற பெற்றதாயிருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த உபவாச ஜெபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஹல்லேலூயா, இன்னைக்கு நான் உபவாசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃப்ரீயாக ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுப்பது மிகுந்த நல்லது. ஆமென், ஆமென். சில நேரங்களிலே அதுக்கும் இல்லாத சமயத்தில் நான் சொல்லவில்லை, ஏன்னா வேதாகமும் அதை குறித்து சொல்லுகிறபடினால நான் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அப்போஸ்தலர் ஆக்கியோனில் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நம்ம வருவோம், முக்கியமான இன்னொரு வசனத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம்
அப்போஸ்தலர். மிக கவனமாக தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் பிரியமானவர்களே. இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறதற்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்டு கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அந்த மூப்பர்களுக்கு இதனால தான் அந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சில் நீ ஊழியக்காரனாக வந்தாலே நீங்கள் யாராவது ஊழியத்துக்கு போகிறீங்களா, எங்கேயாவது ஊழியத்துக்கு போகிறீங்க, கண்டிப்பாக உபவாசிக்கணுங்க. நீங்கள் நிறைய பேர் இந்த சார்ஜ் ஏற்றாமல் போய் தான் நிறைய பேர் பிசாசிட்டு அடி வாங்கிட்டு திரும்பி வர்றது. யூ ஹாவ் டு ஃபாஸ்ட். ஹல்லேலூயா. இது நிறைய இன்றைக்கு சபைகளில் என் ஜனங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம் நாங்கள் என்று இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுப்பதில்லை. அட்லீஸ்ட் நம்ம ஒரு முக்கியமான காரியத்திற்கு ஜெபிக்கும் போதாவது நாம் அப்படி உபவாசிப்பது நல்லது. என்ன அழகாக இருக்க. அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்டு கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஆமேன், 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 ஆமேன். எனக்கு அருமையா, விசுவாசித்து பற்றி கொண்டவர்களை கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஆமேன், அல்லேலூயா. பிரியமானவர்களே, இது அந்த முதல் திருச்சபையிலும் இந்த உபவாசம் இருந்திருக்கிறது. அதற்காக ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். அப்போ என்னை பொறுத்தவரையில் வேதாகமத்திலே இந்த உபவாசத்தை 2 பகுதிகளாக பிரித்து வேதாகமம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. நாம் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது ஒரு வகையான உபவாசம். அல்லேலூயா. ஒரு வகையான உபவாசத்தை தான் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு பேசினேன். நீங்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 4 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து தேவ சமூகத்தில் அவரை துதித்து பாடி வேதத்தை சத்தமாக வாதித்து நல்ல கண்ணீரோடு ஒரு சமூகத்தில் உங்களுடைய தேவைகளுக்கு அவர் சமூகத்தில் காத்திருப்பது உங்களுக்கு சார்ஜிங்கும் ஆகும். அதே மாதிரி உங்கள் ஜெபங்களும் விலையேறப்பட்டதாய் தேவ சமூகத்தில் போகும். ஏன்னா அங்கே அப்படி தான் அந்த நூற்றுக்கதியை பற்றி சொல்லப்படுது. பேதுருவை அழைச்சிட்டு வரும்போது உன் உபவாசங்களும் தர்மங்களும் ஜபங்களும் எல்லாம் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய். அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு மேலானதாய் அவனுடைய ஜபங்கள் இருந்ததாம். அல்லேலூயா. ஆனால் இது நேச்சுரலாக நம்ம சபைகளிலெல்லாம் இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு உபவாசம். ஆனால் இது ஒரு பறவையினுடைய ஒரு ரெக்கை. ஏன்னா இந்த பறவையாகிய உபவாசத்துக்கு இன்னொரு ரெக்கை இருக்குது, அப்படி வேதம் சொல்லுது. அதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. 2ஐயும் செய்வது நல்ல உபவாசம். அதை குறித்து நான் உங்களுக்கு சற்று கற்றுக் கொடுத்து விட்டு நாம் அந்த செய்தி இன்றைக்கு நாம் முடிப்போம். ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே ஒரு வகையான உபவாசம். முதலாவது அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நாங்கள் உபவாசத்தும் நீங்கள் இன்னும் எங்களுக்கு என்ன கேட்டீங்க எங்கள் உபவாசத்தை, அப்படி ஜனங்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். வாசிக்கிறேன் 3ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? ஏன்னா சிலர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியுமே அவங்களுக்கு ஒன்றும் நடக்கலையாம். என்ன? ஆமேன். நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களுக்கு ஒப்பு கொடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். கர்த்தரே அதை சொல்றாரு. ஜனங்கள்லாம் அப்படி நீங்க பேசுறீங்க, ஆமாமா நான் உபவாசம் இருந்தப்பல எனக்கு எல்லாம் நடந்துச்சாக்கும் அப்படின்ட்டு ஆமேன் என்கிறீர்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். உபவாசம் இருக்கும்போது அங்கே ஒரு ப்ரீ கண்டிஷன் ஆட சொல்ற, நீ ஏன் சமூகத்தில் அறை வீட்டை பூட்டி நீ ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஓடிக்கிட்டே உபவாசம் இராது, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு எல்லாம் வெறும் அது பட்டினி தான், அது உபவாசம் ஆயிராது என்று வேதாகமும் ஒரு சின்ன கருத்தோடு சொல்லுகிறது. ஆமேன். சில நேரங்களில் ஒருத்தருக்கு உபவாசிக்கவே நேரம் இல்லை, அவர் கண்டிப்பாக உபவாசிக்கணும் விரும்புகிறார்னா அவர் மனதை அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே துதித்து கொண்டே இருந்து ஒருவேளை அவர் அப்படி இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் நாம் என்ன செய்யணும், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் தேவ சமூகத்திலே அதிக நேரம் இருந்து ஜெபிக்கிற ஒரு நேரத்தை இதை இங்கே நீ என்ன உன் வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு, ஏன்னா கர்த்தருக்கு நம்ம ஒரு மரியாதையும் கனமும் கொடுக்க வேண்டும். அவர் சமூகத்தில் அவரை தூச்சு கொண்டிருக்கும்போது மிச்ச வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் அவரை 2ஆம் பட்சமாய் கருதுகிறது போல வருகிறது. ஆகவே இங்கே அது மாத்திரம் இல்லைங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினால்
குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீ எல்லா வேலையும் உன் கண்டவனையும் எதிர்த்து பேசுகிற, கண்ட எல்லாம் பேசுகிற, எல்லாம் அந்த பாஸ்டரை குறை பேசுகிற, இந்த ஊழியனை குறை பேசுகிற, அவனை என்னெல்லாமோ உன் வாய் வந்ததெல்லாம் பேசுது, கை வந்ததெல்லாம் செய்யுது. ரெண்டையும் கொஞ்சம் உபவாச நேரங்களில் அடக்கி வைக்கணும். ரொம்ப பேசாதீங்க உபவாசம் பண்ணும்போது. அல்லேலூயா. தேவனை துதிப்பது மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்கள் விண்ணப்பத்தை வைப்பது மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்துங்கள், மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்தில் கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். அதாவது இவன் உபவாசிக்கிறது ஊருக்கே கேட்குற மாதிரி. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய பாஸ்டர்களை கூட அவங்க கர்த்தாவேன்னு அவங்க ஆரம்பித்து ஜெபம் பண்ணாங்கன்னா என்னமோ அப்படி ரொம்ப சத்தமாக கேட்டால் தான் ஆண்டவருக்கு கேட்கணும்ல. ஆண்டவருக்கு மெல்ல பூனை மாதிரி பேசினாலும் கேட்குங்க. இருதயம் தான் அங்கே முக்கியம். உங்கள் எமோஷன் தான் முக்கியம். சிலர் அழுதுகிட்டு அண்ணாள் பேசக்கூட முணுங்கிறா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரா கேட்கலையா? ஆமென். அந்த பெரிய ஏலிக்கு தான் அவ்வளவு பெரிய பிரதான ஆசிரியர் இவன் எப்படி ஜெபம் பண்ணுறான்னு ஆவியில் உணர தெரியவில்லை. பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நம்ம எவ்வளவு மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும். அடுத்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு லேசா ஆண்டவர் திரும்புகிறார் பாருங்க. அதான் ஒரு பறவைக்கு 2வது ரெக்கைன்னு சொன்ன பார்த்தீங்களா? மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ? இதை உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அதையா சொல்லுவாய்? நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்துட்டு பாருங்க, இதுதான் உபவாசம், அது உபவாசம் இல்லைன்னு சொல்ற தவறான போதனைகளை கேட்காதீங்க. அதுவும் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் பாருங்க, முதல்ல அது ரொம்ப முக்கியம். சாப்பிடாம இருந்து நாம் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அதை மாத்திரம் நல்ல உபவாசம் நான் சொல்லலை, உன் வாழ்க்கையிலையும் சில மாற்றம் இருக்கணும். அதுதான் என்னுடைய அர்த்தம். என்ன சொல்கிறார் பாருங்க, 6ஆம் வசனம். அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும். அதாவது ஒரு சோஷியலாக ஒரு ஜனங்களை விடுதலை ஆக்குறது. இல்லை ஒரு தனி நபர் இல்லை ஒரு வீட்டு பிரச்சனை, நீங்கள் போய் ஒரு வீட்டில் புருஷன் முண்டாட்டிக்கு ஒரு சண்டை இருக்குது. ஸோ அப்போ அவங்கள சால்வ் பண்ணி அவங்க பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுவும் ஆண்டவருக்கு நல்ல உபவாசமா? அல்லேலூயா. ஆமேன். நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும். ஆமேன். நொறுக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும். அல்லேலூயா. விடுதலை பண்ணுறதே நீங்கள் சார்ஜ் ஏற்றிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜும் பண்ணணும். நான் முதல்ல சொன்னேன்ல, நீங்கள் உபவாசம் இருக்கும்போது நீங்கள் ஜெபத்தில் சார்ஜிலே இருந்தாலும் பேட்டரி கெட்டு போயிருங்க. நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பான முறையில் டிஸ்சார்ஜும் பண்ணணுமா? அல்லேலூயா. மிக கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. பசி உள்ளவனுக்கு ஒரு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். அப்போ நம்ம சுற்றிலும் இருக்கிற தேவையுள்ள ஜனங்களை நோக்கி கொண்டு அவர்களுக்கு ஏதாவது செய்யலாமா என்பதும் நல்ல உபவாசம். அல்லேலூயா. துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும். இதெல்லாம் நம்ம செய்கிறதே இல்லை. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு அவர்களை சேர்த்து கொள்ளுகிறோம், அவர்களுக்கு உதவி செய்கிறதும். ஆமேன். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறதும். நம்ம போய் பார்த்தீங்கன்னா இப்போ வர என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசை அடங்கவே இல்லை. இப்போ எஸ்பெஷலி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் அப்படி ஆயிட்டாங்க. 200 சாரி இருந்தாலும் 250 நோக்கி டார்கெட்டில் போகுது. வீட்டில் அலமாரி தான் கூடிக்கிட்டே போதே தவிர இல்லாதவனுக்கு நம்ம என்ன சரி இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஒன்றும் எடுக்கலாப்பா, நம்ம ஏழைகளுக்கு பிறருக்கு செய்வோம், நம்ம அவங்கள உடுத்தி ஆலயத்துக்கு கொண்டு அவங்க உடுத்தி முன்னாடி இருக்கட்டும், நம்ம இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் கூட நம்ம சந்தோஷமாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அல்லேலூயா. உன்னை மாதிரி இருக்கிற அடுத்தவனுக்கு உன்னை மறைக்காதங்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது நல்ல கேளுங்க பிரியமானவர்களே, இந்த 2 வகையான உபவாசத்தை நீங்கள் உங்களுடைய தேவைக்காக ஒரு கண்ணீரின் ஜெபமாக வைத்து நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையும் சரியாகி சாப்பிடாம தேவ சமூகத்தில் உன் முக வாடலா இல்லாமல் இருந்து நீங்கள் உபவாசிக்கும் போது என்ன நடக்குமா? அப்பொழுது விடியற் காலத்து வெளுப்பை போலவன் வெளிச்சம் எழும்பி. உங்கள் வாழ்க்கை இருளா இருக்குல்ல, அதனால தானே அழுறீங்க. வெளிச்சம் கேரண்டிங்க. பைபிள் பொய் சொல்லாதுங்க. இந்த ஏசப்பாக்கு பொய் சொல்ல தெரியாதுங்க. கேரண்டி. அல்லேலூயா. நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறது தேவ சித்தமாக இருக்குமானால் உறுதியாக கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும் நான் சொல்லலை. எது உங்களுக்கு
உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது இல்லையோ அது கிடைக்காது. கண்டிப்பாக அது கிடைக்காட்டாலும் அது உங்களுக்கு நல்லது தான். ஏன் தெரியுமா? அதனால நிறைய பேர் தெரியும், அந்த வேலை கிடைச்சா, ஒருவேளை நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கிடுமே, ஒரு வீட்டில் பயங்கரமாக அந்த ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அது அந்த எக்ஸாமில் அது பாஸ் பண்ணலை, இல்லை ஏதாவது ஒன்றில் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரணத்தை ஏதாவது ஒன்று, இவங்க ரொம்ப அவசியமே இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும் அந்த வேலை கிடச்சி அந்த பிள்ளை அந்த வேலையில் போய் பேங்க்கில் ஏதாவது உட்காந்து அங்கே ஏதாவது வேறு மாதிரி லவ் அஃபேர், வேறு மாதிரி தீய காரியங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, கொல்கத்தாவில் அருமையான ஒரு பெண் டாக்டருக்கு என்னென்னமோ நடந்துருச்சு. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் எதை கொடுக்காட்டினாலும் அது உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். அல்லேலூயா. எனக்கு என்ன நான் சொல்லுகிறேன் என்றால், ஆனால் நமக்கு அது தெரியாது, அது தேவ சுத்தமா இல்லையா. அதனால கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அவர் கொடுக்காமல் இருக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஆனால் இங்கே சொல்றாரு, அப்பொழுது விடிய காலத்து வெளிச்சம் போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். எப்படி வசனம் பாருங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். எப்படி? ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செஞ்சுட்டு சாப்பிடாம இருந்து ஒரு காரியத்துக்கு அழுது சொன்னது, அப்பொழுது கர்த்தர் கேட்பார். இந்த வசனத்து மேல கை வச்சே ஜெபம் பண்ணுங்க, தப்பென்னங்க இருக்கு? அப்பா அதை விரும்புகிறார். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். சத்தம் விட்டவன் பயப்படாதடா, டே நான் இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். அல்லேலூயா. ஆமென். நுகத்தடியை விரல் நீட்டுதலையும் அவன் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி, அல்லேலூயா, பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டப்படுவாய். ஆமென். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். உனக்கு பேரும் புகழும் கூட கிடைக்குமா? அல்லேலூயா. இப்படி தான் உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது அந்த பறவையின் 2 ரெக்கையாக நீங்கள் உபவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி நம்முடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு அப்படி ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்ம இதோட நிப்பாட்டிக்குவோம். அடுத்து இன்னும் நிறைய இருக்கிறது, எப்படி நம்முடைய விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வைக்கணும்ட்டு. அல்லேலூயா. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்று ஆண்டவரே நாங்கள் எப்படி 2 வழிகளிலே உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், எங்கள் தேவைகளை சமூகத்தில் வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெளிவாக பேசியிருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களுடைய வாழ்க்கையின் இருளிலே வெளிச்சத்தை கொண்டு வர சுயநலமாய் நாங்கள் எங்களுக்காகவே வாழ்ந்து விடாதபடி நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும். இந்த வார்த்தையை எந்த வடிவில் யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவன் பெரிய காரியங்களை செய்யும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.